இப்படி நம்ம தொகாநிலை தொடர்கள் உடைய 3 வகைகளை பார்த்துட்டோம் கரெக்டாக. இப்போ 4வது வகையை நம்ம பார்க்கலாமா? 4வது என்னென்னா பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வினைனா செய்யக்கூடிய செயல், அதாவது முற்று பெறாத வினை. முற்று பெறாத வினை அதாவது கேட்ட அப்படின்னு இருக்குது. எடுத்துக்காட்டு பாருங்கள், கேட்ட பாடல். கேட்ட இது முற்று பெற்று இருக்கா? கிடையாது. கேட்ட ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒரு வேர்டு சேர்க்கணும் போல் இருக்கா? வெறும் கேட்ட அப்படின்னா என்ன உங்களுக்கு புரியுதா? இல்லை. கேட்ட எதை கேட்ட அப்படின்னு உங்களுக்கு கொஷின் எழுப்பணும்னு தோணுது இல்லை? அதே மாதிரி தான் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால், பக்கத்தில் இருக்க பாடல் என்ன? பெயர் சொல். அப்போ முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும். அடுத்தது பார்க்கலாமா? வினையச்ச தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் எனப்படும். ஆல்ரெடி முற்று பெறாத வினைன்னு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரச்ச தொடர், வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்ச தொடர். பாருங்கள், பாடி மகிழ்ந்தனர் அப்படின்றது ஒரு வினைச்சொல். அப்போ பாடி மகிழ்ந்தனர். வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர் எனப்படும். அதாவது ஆல்ரெடி நம்மளுக்கு வேற்றுமை எத்தனை இருக்குன்னு தெரியும். ஐ ஃபஸ்ட்டுக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. ஐ, ஆளுக்கு, இன், அது, கண், இதெல்லாம் வேற்றுமை உறுப்புகள். சரியா? இந்த வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அது வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், எடுத்துக்காட்டு, கட்டுரையை படித்தால். அதாவது கட்டுரையை, எய்ன்றது என்ன? வேற்றுமை உறுப்பு. ஐ, ஆளுக்கு, இன், அது, கண். சரியா? அப்போ ஐ அப்படின்றது என்ன? வேற்றுமை உறுப்பு. அது வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ அது வேற்றுமை தொகாநிலை தொடர். வரக்கூடிய வகைகளை அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.